பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே பாலத்தில் குறைபாடுகள் இருப்பதாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தெரிவித்திருந்த நிலையில் அதுகுறித்து விசாரிக்க 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரபுராவ். பிரபு, வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக பாம்பன் கடலில் கட்டப்பட்டுள்ள அந்த புதிய ரயில் பாலத்தை கடந்த 13 மற்றும் 14 ஆகிய 2 தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையாளர் முழுமையாக சோதனை செய்தார். அந்த ஆய்வு செய்ததின் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. அதில் குறிப்பிட்ட சில கேள்விகளை எழுப்பி அதில் குறைபாடு இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதற்கு தென்னக ரயில்வே சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருப்பினும் இது குறித்து விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக 5 பேர் கொண்ட தொழில்நுட்ப குழுவை அமைத்து தெற்கு ரயில்வே ஆணையிட்டுள்ளது. இந்த குழுவானது நேரடியாக பாம்பனில் கட்டப்பட்டுள்ள அந்த புதிய ரயில் பாலத்தை ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என தென்னக ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய அவர் முதன்மை ரயில்வே பாதுகாப்பு ஆணையாளர் அளித்த அந்த அறிக்கையில் ஒரு சில குறைபாடுகளை குறிப்பிட்டு அவர் சுட்டிக்காட்டி அறிக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த அறிக்கைக்கு இன்று மாலை தென்னக ரயில்வே சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக, அதாவது பாம்பன் பாலத்தில் ஏற்பட்டுள்ள இந்த தொழில்நுட்ப கோளாறு மற்றும் அந்த உறுதித்தன்மையை இழந்தது என்று அவர் குறிப்பிட்டது குறித்து அது குறித்து விசாரணை செய்வதற்காக தென்னக ரயில்வே சார்பில் தற்போது 5 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் பாம்பன் ரயில் பாலத்தில் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.